அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் வீட்டை சுற்றி இடவசதிக்கு ஏற்ப மரங்கள், செடிகள், கொடிகள் என்று நிறைய தாவரங்களை நட்டு வளர்த்து வருகின்றோம். அவை நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தூய்மையான காற்றையும் இயற்கை சூழலில் வாழக்கூடிய அற்புதத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செடியை பற்றிய பதிவுதான் லக்கி பிளான்ட் என்றும் சொல்லலாம். செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யவும் நமக்கு மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய செடியை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஆன்மீக தகவல் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் இந்த பதிவை எல்லாம் பார்த்துட்டு பயன்படுத்திக்கலாம். எல்லா தெய்வத்திற்கும் வாசனை மிகுந்த மலர்களால் பூஜை செய்வதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாசனை இல்லாத மலர்கள் வெறும் தோஷ நிவர்த்திக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தப்பட்டு வருகிறதை தவிர அதிர்வலைகளை உருவாக்குவது கிடையாது. எல்லா வகையான செடிகளுமே நமக்கு சுத்தமான காற்றை தான் கொடுக்கின்றது. அதில் எந்தவித மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது. ஆனால் வாஸ்து, ஜோதிடம் இதெல்லாம் பார்க்கும்போது அதற்குரிய சாஸ்திரங்களை கடைப்பிடித்தால்தான் நமக்கு அதிர்ஷ்டம் தானாகவே தேடி வரும். வாஸ்துவின் திசைகள் என்பது மிகவும் முக்கியமானது. அதே போலவே ஜோதிடத்திலையும் திசைகள் என்பது முக்கியம்தான். அப்படி பார்க்கும்போது சில செடிகள் நம் வீட்டில் நட்டு வளர்த்தால் வாஸ்து தோஷம் என்பது நிவர்த்தியாகிவிடும். அது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் பெருக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செடி தான் இந்த செடி, செண்பக பூச்செடி. நல்ல நேரம் வரப்போகுது என்றாலே அந்த நல்ல நேரத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே இந்த செடி நமக்கு கிடைப்பது ரொம்ப ஒரு விசேஷம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் விஷயங்களை முன்கூட்டியே அறிவிப்பதற்காக தான் நமக்கு இந்த மாதிரியான அற்புதமான செடிகள் அனைத்தும் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செண்பக பூ செடியோ அல்லது பூக்களோ உங்களுக்கு கைக்கு கிடைக்க போகிறது என்றாலே, அல்லது இந்த பூ உங்களுக்கு கிடைத்து விட்டது என்றாலே எதிர்காலத்திற்கான பணவரவும் யோகமும் வரப்போகிறது என்று அர்த்தம். வெறும் யோகம் இல்லைங்க, சுக்கிர யோகம் அடிக்கப் போகின்றது என்று தான் இதனை சொல்லலாம். சுக்கிரன் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பூ என்றால் அது செண்பக பூ தாங்க. அதிர்ஷ்டத்தை வரவைக்கக்கூடிய செடி என்றாலும் இந்த செண்பக பூச்செடி தான். செண்பக பூச்செடியை நம் வீட்டில் வளர்த்தால் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் அந்த செடி நம் வீட்டில் செழிப்பாக வளரும் என்றும் ஐதீகத்தில் சொல்லப்படுது. இந்த செடியில் பூக்கும் செண்பக பூவை நம் வீட்டில் உள்ள மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு தினந்தோறும் சூட்டி வந்தால் வீட்டில் வறுமை என்பதே இருக்காது, நிரந்தரமான செல்வம் தங்கிவிடும். செண்பகப்பூ சுக்கிர பகவானுக்கு மிக விருப்பமான பூ என்று சொல்லலாம். வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமியை நினைத்து, சுக்கிர பகவானையும் நினைத்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து இந்த பூவை மகாலட்சுமி தேவியின் படத்திற்கு வைத்து வந்தால் நம் வீட்டில் உள்ள செல்வம் பன்மடங்காக பெருகும், அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்பது தேடி வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த பூ உங்கள் கைக்கு வந்தாலே அதிர்ஷ்டம் வந்து விட்டது. எந்த சுபகாரியமாக இருந்தாலும் வேலை, தொழில் அனைத்திலும் வெற்றி பெற முடியும். இந்த செண்பக பூச்செடி வாஸ்து பிளான்ட். இந்த வாஸ்து பிளான்ட்டை நம்ம வீட்டில் எந்த திசையில் வச்சா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வாசல் படிக்கு அருகில் இடது கை பக்கமாக கிழக்கு திசையில் வைங்க, அல்லது வலது கை பக்கமாக மேற்கு திசையில் வைங்க. தென் திசையில் வைப்பதை தவிர்த்திடுங்க. உங்கள் வீட்டு நிலைவாசல் எந்த டைரக்ஷனை பார்த்துருக்கோ அதை பொறுத்து இந்த செடியை வைங்க. வாஸ்து தோஷங்கிறது முழுமையாக நிவர்த்தி ஆகிடும். செண்பக பூச்செடி வைக்கிறதுக்கு கீழே இடமே இல்லைன்னா மொட்டை மாடியில் தாராளமாக வைக்கலாங்க. மொட்டை மாடியில் வைத்தாலுமே பூ நன்றாக பெரிதாக பூக்கும். அந்த பூ உங்கள் வீட்டில் பூத்துச்சுன்னா அதை பறித்து
மகாலட்சுமி படத்துக்கு வைங்க. இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா மேல் நோக்கி குவிந்த வண்ணம் தான் இருக்கும். செண்பகப்பூ மரங்களின் கீழ்ப்பாகம் அகலமாகவும் மேல் பாகம் சிறுத்தும் காணப்படும். இதை நம்ம வீட்டில் செடியாக வைக்கிறது மூலம் நல்ல பலன் தரும். மரங்கள் வைக்கணும் அப்படின்னா நிறைய இடம் தேவை. அதற்கு தோட்டமாக தான் அமைக்கணும். அதை நீங்கள் வைக்கலனாலும் பரவாயில்ல. இந்த செண்பக பூச்செடி ஒன்றே ஒன்று வாங்கிட்டு உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் அல்லது கீழே இடம் இருந்தால் அந்த இடத்துல நட்டு வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு வச்ச சில நாட்களிலேயே சில மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தும் கைகூடி வரும். இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்காது. இதனுடைய இலைகள் எப்பொழுதுமே பச்சையாக அடுக்கடுக்காக தான் இருக்கும். அதுவும் மிக நீண்டு வரும். அந்த இலைகள் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக அப்படியே இருக்கும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அது ரொம்ப நீண்டு தான் வளரும். அதனால் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செண்பக பூச்செடி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த செடி நர்சரி கார்டனில் இப்போலாம் கிடைக்கிது. அப்படியே இல்லைனாலும் பூக்கள் வேணும் அப்படின்னா பூக்கடைகளில் நிறைய இப்போலாம் கொண்டு வந்துட்டாங்க. அதை விற்கிறாங்க. வாங்கிட்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி தேவியின் படத்திற்கு வச்சு பாருங்கள். சுக்ர யோகம் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். மகாலட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. பணம் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டுக்கட்டாக வர ஆரம்பிச்சிடும். செல்வ செழிப்புடன் வாழலாம். இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இந்த பிளான்ட்டை உங்கள் வீட்டில் நட்டு வைக்கும்போது உங்களுக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்குவாள் அந்த மகாலட்சுமி தேவி. செண்பக பூச்செடியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது, ஆரஞ்சு வித் எல்லோ கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. வீட்டில் வைக்கும்போது ஆரஞ்சு வித் எல்லோ கலர் உள்ள செடியாக பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் நட்டு வளருங்க. பரம ஏழையாக இருந்தாலும் செண்பகப்பூ அவங்களுக்கு கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க பணக்காரர் ஆவது என்பது உறுதி நிச்சயம். இந்த செண்பகப்பூ செடி மரம் இதில் உள்ள அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணம் நிறைந்தது. மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு அற்புதமான செடி மரங்கள் தான். இந்த செடி நம்ம வீட்டில் நட்டு வளர்க்கும் போது அது சுத்தமான தூய்மையான காற்றை வெளிப்படுத்துது. நாம் சுவாசிக்கும் போது நமக்கு எந்த ஒரு உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் எதுவுமே வராது. நோய் தொற்றுகள் நம்மளை நெருங்காது. தூய்மையான காற்றை வெளிப்படுத்தும் போது நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆரோக்கியமான காற்று அது. இப்படி ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான செடியை நம்ம வீட்டில் நட்டு வளர்க்கும் போது நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவுமே நம்மளை நெருங்காது. நம்மை சுற்றியும் நம் வீட்டை சுற்றியும் தூய்மையான காற்றை இரவு பகல் எல்லா நேரங்கள்லேயும் இந்த செடி வெளிப்படுத்துது. இந்த அற்புதம் நிறைந்த செடியில் நிறைய சக்திகள் எல்லாமே இருக்குது. இதை நம்ம வீட்டில் வைக்கும்போது அனைத்து செல்வங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் பணக்காரர் ஆவதற்கான வழிவகையும் நமக்கு கிடைக்கும். இந்த அற்புதம் நிறைந்த செடியை நீங்கள் ஒரே ஒரு தடவை வச்சு பாருங்கள். அந்த பூவை ஒரு டைமாவது உங்களுக்கு கிடைச்சா மகாலட்சுமி தேவி படத்துக்கு வச்சு பாருங்கள். நிறைய பலன்கள் உங்களுக்கு இதன் மூலம் கிடைக்கும். இந்த செடியை நட்டு வைங்க. நல்ல பலனை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.